சென்னை ராணிமேரி கல்லூரியில் 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். கோகுல், தற்போது ராணிமேரி கல்லூரியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சரியாக எத்தனை மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ண தொடங்கும்? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்பட இருக்கின்றன. அதற்காக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. நான் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் ஏறக்குறைய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தற்பொழுது அதற்காக வேட்பாளருடைய முகவர்கள் தற்பொழுது வர தொடங்கியிருக்காங்க. தீவிர சோதனைக்கு பின்னர் தான் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. வாக்கு எண்ணிக்கை மையத்தை பொறுத்தளவு 4 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலையும் 1000 போலீசார் ஏறக்குறைய பாதுகாப்பு பணியிலையும் 200 துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே ராணிமேரி கல்லூரியில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, திருவிக நகர், துறைமுகம், ஆர்கே நகர், ராயபுரம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு சரியாக தபால் வாக்குகள் முதல்ல எண்ணப்பட இருக்கிறது. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. அதற்காக 14 மேஜைகள் தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணப்படும் போதே 8:30 மணிக்கு மின்னணு பதிவான வாக்குகளும் எண்ணப்படுவதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. ஒவ்வொரு சுற்றுகளுக்கான முடிவுகள் வெளியான பிறகு அதை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. வேட்பாளருடைய முகவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு QR கோடு பொருந்திய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. தீவிர சோதனைக்கு பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். செல்போன் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு செல்போன் ஆனது வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செல்லப்பட்டு தற்பொழுது ஒரு வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 5 வாக்கு எண்ணிக்கை மையமும் தனித்தனியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக வாக்கு எண்ணிக்கை மையமானது ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு என்று தனித்தனி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூம் முழுவதுமே சிசிடிவியுடைய காட்சிகள் மூலம் தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகக்கூடிய நிலையில் அங்கிருந்து பாதுகாப்பாக சரியாக 8:30 மணிக்கு அங்கிருந்து வேட்பாளருடைய முகவர்கள் முன்னிலையில் அங்கிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய சென்னையை பொறுத்தளவு எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடத்தி முடிப்பதற்கு காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. 22,000 போலீசார் சென்னையை பொறுத்தளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நான் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் ஏறக்குறைய 1000 போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் 200 துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து சென்னையில் பல இடங்கள்ல காவல்துறை ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது சிறு கலவரமோ வேறு ஏதாவது அசம்பாவங்கள் இருந்தால் அதை உடனே கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடத்தி முடிப்பதற்கு ஏற்கனவே நேற்றைய தினம் பாதுகாப்பு ஒத்திகையும் காவல்துறையுடைய அணிவகுப்பும் காவல்துறையால் நடத்தப்பட்டிருக்கு. ராணிமேரி கல்லூரியில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு துறைமுகம் மற்றும் ராயபுரம் தொகுதியில் ஏறக்குறைய 14 சுற்றுகள் இங்குதான் குறைவான வாக்கு எண்ணிக்கையானது இருக்கிறது. அதனால 14 சுற்றுகள்ல முதல்ல துறைமுகம் மற்றும் ராயபுரம் தொகுதிகளுக்கான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் அந்த சட்டமன்ற தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கையும் இங்கேதான் நடைபெற இருக்கிறது. ராயபுரம் தொகுதி மற்றும் ஆர்கே நகர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் வீரா காமிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். வேட்பாளருடைய முகவர்கள் தீவிர கண்காணிப்புக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் ஒவ்வொரு அடுக்காக பாதுகாப்பு செய்யப்பட்டு அனைத்து அடுக்குகளையும் காவல்துறை சோதனைக்கு பின்னர் தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க. ஒரு பலத்த பாதுகாப்போடு ஒரு அமைதியான சூழல்ல வாக்கு எண்ணிக்கை நடத்தி முடிப்பதற்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் பல ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று ஒவ்வொரு சுற்றுகளாக முன்னணி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்காங்க. கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.